சென்னை எண்ணூர் கடல் பகுதியில் நேற்று இரு கப்பல்கள் மோதிய விபத்தில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டு எண்ணெய் படலம் கடல் முழுவதும் பரவி வருகிறது. எண்ணெய் படலத்தை அகற்ற மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பாலாஜி, சொல்லுங்க, கடலில் பரவிய எண்ணெய் படலத்தை அகற்ற என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? அது குறித்த விரிவான தகவல் இருந்தால் சொல்லுங்க. வணக்கம் சிவா. அதாவது கடந்த சனிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா விடிய காலை 4 மணி அளவில் ஈரானிலிருந்து சென்னை எண்ணூரில் இருக்கக்கூடிய காமராஜர் துறைமுகத்திற்கு ஒரு கேஸ் ஏற்றிக்கொண்டு இறக்கி விட்டு சென்ற ஈரானுக்கு சொந்தமான கப்பல் ஒன்று PW மேப்பிள் கப்பலும், அதே மாதிரி மும்பையிலிருந்து ஸ்பீட் டீசலை ஏற்றிக்கொண்டு வந்த டான் காஞ்சிபுரம் என்ற இந்த கப்பலை ஒன்றோடு ஒன்று சுமார் 1.8 நாட்டிக்கான் மைல் தொலைவில் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. இதில் டான் காஞ்சிபுரம் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த கப்பலில் இருந்த டீசலானது உடைத்து அதில் இருந்தக்கூடிய டீசல் அனைத்தும் கடலிலே கலந்த ஒரு சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாக தொடர்ந்து இன்று 4வது நாளாக இந்த இடத்தில் கடல் பகுதி முழுவதுமாக இந்த டீசல் பரவி இருக்கக்கூடிய காட்சிகளை காண முடியும். இதன் காரணமாக கடல்வாழ் உயிரினங்களான ஆமை, மீன்கள் இறந்து கிடக்கக்கூடிய காட்சிகள் கடந்த 3 நாட்களே காண முடிந்தது. இன்றும் பார்த்தீர்களானால் அந்த பகுதியில், அதாவது எண்ணூர் பகுதியில் இன்னும் அந்த டீசலானது இன்னும் இருக்கக்கூடிய காட்சியை காண முடியும். கடந்த 3 நாட்களாகவே இந்த மீட்பு பணி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்றும் 4வது நாளாக இன்றும் மீட்பு பணி தொடங்குவதற்கு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று கூடுதலாக ஊழியர்களை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இன்று காலை முதலே எண்ணூர் பகுதியிலிருந்து திருவான்மியூர் பகுதி வரை இந்த எண்ணெய் படலம் பரவியிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்ததை அடுத்து கடலோர காவல்படை அதிகாரிகள் பார்த்தீர்களானால் ஹெலிகாப்டர் மூலமாக எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இன்னும் கூடுதலாக எண்ணெய் கசிவுகள் இருக்கிறதா என்பது குறித்து ஹெலிகாப்டர் மூலமாக ஆய்வு செய்து வந்த காட்சியும் காலையிலிருந்து இங்கே காண முடிந்தது. சிவா, பாலாஜி, இந்த எண்ணெய் படலம் காரணமாக பல்வேறு கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து கிடப்பதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இது தவிர இந்த பகுதியில் வேறு ஏதேனும் பாதிப்புகள் இந்த எண்ணெய் படலம் காரணமாக ஏற்பட்டிருக்கிறதா? அந்த மாதிரியான தகவல் இருந்தால் சொல்லுங்கள். இந்த 4 நாட்களாகவே பார்த்தீர்களானா இந்த எண்ணூர், திருவெற்றியூர் மற்றும் காசிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கு மிக சிரமப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இவங்க இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் படலங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு சொந்தமான அந்த மோட்டார் பம்புகள் கூடிய அந்த போட்டுகளை கொண்டு செல்வதற்கு மிக கடினமாக இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்த எண்ணெய் படலம் ஒரு அதாவது ஒரு கெட்டியாக இருக்கிறதுனால அந்த மோட்டாரில் சிக்கிடுங்கிற காரணத்தினால இவங்களால போக முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் படலம் வலைகள் சிக்கிடுச்சுன்னா வலைகள் வீணாகுன்ற ஒரு சூழலையும் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த 4 நாட்களாகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் இருக்கிறாங்க. விரைந்து கடலோர காவல்படை அதிகாரிகளும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் இங்கே இருக்கக்கூடிய அந்த டீசல் படலத்தை விரைந்து மீட்பு பணிகள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா மோட்டார் மூலயமா இந்த டீசலை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க. ஆனால் இது டீசலோட தன்மை ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அந்த பைப்புகள் வழியாக வருவது மிகவும் சிரமப்பட்ட காரணத்தினால அதை எடுக்க முடியாமல் போச்சு. இது குறித்து அதிகாரிகளும் சொல்லியிருந்தாங்க. அதாவது லிக்விட் டைப்பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் இதை எடுத்துருவோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால அந்த உறிஞ்சக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தற்பொழுதைய சூழலில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் படலம் மட்டும்தான் இங்கே இருக்குது. பெரும்பாலான இடங்களில் கரை ஒதுங்கி இருக்கிறதுனால இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் படலத்தை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா மீட்பு பணி முடிந்ததாகவே சொல்லலாம். சிவா, பாலாஜி, தங்கள் விரிவான தகவலுக்காக நன்றி. பாலாஜி.